வணக்கம் மக்களே, நான் உங்கள் அசோக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறத மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்னென்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச். நம்ம வீட்டிலேருந்து வரும்போது நம்ம கையில் துபாய் நாட்டு காசு கொண்டு திராம்ஸாக கொண்டு வரோம். நான் வரும்போது 1500 திராம்ஸ் கொண்டு வந்தேன் என்னோடய செலவுகளுக்காக. என்னோட நண்பர் ஒருத்தர் இங்கே வரும்போது 3500 கிட்டத்தட்ட 4000 திராம்ஸ் கொண்டு வந்துடுறாரு நம்மளோட சொந்த செலவுக்காக. என் கம்பெனியில் எனக்கு வந்த உடனே ரூமும் கொடுத்துட்டாங்க, தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இருந்த போதிலும் எனக்கு செலவுகள் அதிகம் இங்கே இருக்குது. வந்து பேசிக்கான நீட்ஸ், ஓகேங்களா. எந்த காசு கொண்டு வராமல் இங்கே வந்தோம்னா நமக்கு இங்கே வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் மாற்றுறது தான் ஈஸி, கம்மியாகவும் இருக்குது. என்னோட என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். என்னோட செலவுகள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு செலவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் திருச்சியில் இருக்கிற இந்த ஆஷ்மா கம்யூனிகேஷன் கிட்ட தான் மாற்றினேன் பணத்தை. இது இவங்க எங்கே இருக்காங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே பக்கத்தில் விசாரிச்சாலே சொல்லிடுவாங்க. இவங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சோம். இவங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஏஜென்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு பேர் லிஸ்டே கொடுக்கும். உங்கள் ஊரில் எது இருக்கும் அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு 4-5 இதை விசாரித்து ஏதோ யார் கம்மியான ரேட்டுக்கு கொடுக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக அமௌண்ட் இல்லாமல் இங்கே வரக்கூடாது, ஓகேங்களா. உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டு வரணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது சொல்லுங்கள். தேங்க்யூ.